யாழில் மீண்டும் எரிபொருள் வரிசை, ஈரான் இஸ்ரேல் போரின் எதிரொலி. சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் போதைப் பொருட்களோடு அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4. தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளின் நாடு திரும்பல் செயற்பாடு. தமிழரசு கட்சி ஈபிடிப்புடன் கூட்டணி இல்லை, தீவகத்தில் அதிரடி. ஆனையிற உப்பள அபிவிருத்தி முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வலுக்கும் தேசப்பந்துவுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள். விடுதலை புலிகளால் தன்னுடைய குடும்பம் தாக்கப்படவில்லை என்கிறார் சரத் பொன்சேகா. ராஜபக்சர்களுக்கு பதிலடி. தமிழரசு கட்சிக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்ட வழக்கை மீளப்பெற முடிவு. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படவுள்ள பாரிய ஆபத்து. தொடர்பென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் மற்றும் அதனால் ஏற்படும் நிலைமைகளுக்கு அச்சமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். யாழ் நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிக அளவில் கூடி வருவதால் அந்தந்த நிலையங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக மத்திய கிழக்கு தொடரும் நிலவரம் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை பாதிக்கக்கூடியதாக இருப்பதால் மக்கள் முன்னேற்பாடாக எரிபொருள் சேமிப்பதற்கு துணை போகின்றனர். இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடமாகாண பிராந்திய முகாமையாளர் கூறுகையில், வடமாகாணத்தில் தேவையான அளவில் எரிபொருள் இருப்பு உள்ளது. நிரப்பு நிலையங்கள் வழக்கம் போன்று இயங்குகின்றன. செயற்கையாக தட்டுப்பாடு உருவாகும்படியாக செயற்பட வேண்டாம் என அவர் இதன் பொழுது தெரிவித்தார். 2009 ஆண்டுக்கு முன்னர் பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது குறித்து உடனடி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். 2009 ஆண்டுக்கு முன்னர் பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என தலைப்பில் சமீபத்தில் பல தேசிய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியிடப்பட்டாலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக 2009 ஆண்டிற்கு முன்னர் பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு விதமான போதைப் பொருட்களை வைத்திருந்த 4 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் சுன்னாகம் காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் குழுவால் நேற்றைய தினம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கெரோயின், கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த 4 சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் வைத்து 25 வயதான அளவெட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் 50 கிராம் கெரோயின் மற்றும் 1000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டார். மேலும் கஞ்சாவுடன் ஒருவரும் போதை மாத்திரைகளோடு 2 என மொத்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கு ஏதுவான பொறிமுறையை உருவாக்கும் வகையிலான கொள்கை ஆவண வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகனோடு இலங்கை ஏதிலிகள் மறுவாழ்வு நிறுவனம் உத்தியோகத்தர்கள் ஆளுநர் செயலகத்தில் இன்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள 290 குடும்பங்கள் இலங்கைக்கு மீள்வர விருப்பம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஏதுநிலைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. ஆனால் அண்மை காலத்தில் இடம்பெற்ற சில எதிர்பாராத சம்பவங்களால் இது சவாலாகியுள்ளமையும் இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மிக பொறுப்புடன் கையாண்டமை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டதோடு அது வரவேற்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீள்குடியேற்ற ஒழுங்குமுறை தொடர்பில் விசேட அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட வேண்டிய முக்கியத்துவம் பற்றியும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டது. தீவக தொகுதியில் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். நெடுந்தீவு, வேலணை மற்றும் ஊர்காவற்றுறை சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். தீவக தொகுதிக்குட்பட்ட நெடுந்தீவு, வேலணை மற்றும் ஊர்காவற்றுறை பிரதேச சபைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதால் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தீவகத்தின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தீவக தொகுதிகளை உறுப்பினர்களும் தொகுதிக்கிளை தலைவர் மாணிக்க வாசகர் இளம்பரையன் தலைமையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனை நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் சந்தித்தனர். இதன் பொழுது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அப்போராட்டத்திற்கு எதிராகவும் வலிந்து செயற்பட்ட ஈபிடிபியினரும் அதன் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவும் தீவக மக்கள் மீது மேற்கொண்ட அராஜகங்களை மறந்து தவிசாளர், உபதவிசாளர் பதவிக்காய் அவர்களோடு இணைய முற்பட்டால் மக்களுக்கும் எமக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். அதை தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடு கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி ஆனையிறவு உப்பளத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்யும் போது 20,000 முதல் 22,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்ய முடியும் என ஆனையிறவு உப்பளத்தின் முகாமையாளர் விவேகானந்தன் சுஜந்தன் தெரிவித்துள்ளார்.
கடந்த 1990களின் பின்னர் செயலிழந்து போன ஆனையிற உப்பளம் மீள ஆரம்பிக்கப்பட்டு உப்பு உற்பத்திகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விளைவிக்கப்படுகின்ற உப்பை பொதி செய்து விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் கடந்த மாதங்களில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இங்கு உற்பத்தி செய்யும் உப்பு ரஜலுணு என்ற பெயரில் பொதி செய்யப்பட்டது. இதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதோடு அதன் பெயரை மாற்றம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து கைத்தொழில் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் உறுதியளித்தபடி குறித்த உப்பு ஆனையிற உப்பு என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு முதலில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ளது. இதன்பொழுது கருத்து வெளியிட்ட உப்பள முகாமையாளர் ஆனையிற உப்பளத்தின் கீழ் உள்ள 700 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்போது 500 ஏக்கர் நிலப்பரப்பில் மாத்திரமே உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் 15 மெட்ரிக் டன் உப்பு அறுவடை செய்யக்கூடியதாக இருப்பதாகவும் எதிர்வரும் ஆண்டில் 700 ஏக்கர் நிலப்பரப்பிலும் 20 தொடக்கம் 22,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்ய முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரணை செய்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் மேலும் 3 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். நாடாளுமன்றில் நேற்று குறித்த 3 பேரும் சாட்சியங்களை வழங்கியுள்ளனர். உச்சநீதிமன்ற நீதியரசர் பி சூரசேன தலைமையில் நீதிபதி WMNP இத்ததல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் EWM லலித் ஏக்கநாயக் ஆகியோர் அடங்கிய இந்த குழு நேற்று நாடாளுமன்றில் கூடியது. காலை 9:30 மணி முதல் மாலை 7:30 வரை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி 4 சாட்சிகள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என்னுடைய குடும்பத்தை பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் அதை செய்தார்கள் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்பொழுது காலாவதியாகிவிட்டனர். எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும். இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பயன் பெற்றுக் கொள்வார்கள். கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள 70 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைந்த போதிலும் 5 லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. சயித் பிரேமதாசவின் வாக்குகளும் 50% குறைவடைந்திருந்தது. எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள். 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாமலுக்கு 6 லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன. தந்தையைப் போல மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவ்வாறாயினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தை கொண்டு லாபம் தேட முற்படுகிறார்கள். இராணுவத்துக்கு சிப்பாய்களே ஆட்சிக்கப்படுகிறார்கள், இராணுவ வீரர்கள் அல்ல. எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல. இன்று இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தார்கள். என்னுடன் பணியாற்றிய இராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த 35 இராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர். சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என நாமல் இப்போது கூறுகிறார். ஆனால் அதை அவருடைய தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தார்கள். எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டார்கள். பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை. ஆனால் ராஜபக்சர்கள் எமது குடும்பத்தை பழிவாங்கினார்கள் என சரத் பொன்சேகா மிக காட்டமாக தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட தமிழரசு கட்சியின் தலைவர் வைத்திய கலாநிதி சிவமோகனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் சுமூகமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M. சுமந்திரன் மற்றும் வைத்திய கலாநிதி சிவமோகனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று வவுனியாவில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடம் ஒன்றில் இடம்பெற்றது. சமூக செயற்பாட்டாளரும் 3 முன்னாள் போராளியின் சகோதரனுமான முல்லை ஈசனின் வேண்டுகோளுக்கிணங்க வழக்குகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் தமிழரசு கட்சியின் நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தரப்பினரும் வைத்தியர் சிவமோகன் தரப்பினரும் தம்முடைய பிரச்சனைகளை நேருக்கு நேராக கலந்துரையாடி அதற்கமைவாக இரு தரப்பினரும் ஒத்துழைத்து மக்கள் நலன் கருதி வைத்திய கலாநிதி சிவமோகனால் முறையிடப்பட்டிருந்த வழக்கை மீளப் பெறுவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் 59வது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். அமெரிக்காவால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என அவர் குறிப்பிட்டார். இது இலங்கை,
கரீபியன் நாடுகள், பங்களாதேஷ், கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். அதிக வரிகள் என்பது சுகாதாரம், கல்வி மற்றும் சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும். அத்துடன் வரிகள், குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீதும் அதிக வீதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தை குறைக்கக்கூடும் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார்.